ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற திரைப்படம் பேடிங்டன் என் பெரு. டைரக்ட் பண்ணது டவுகல் வில்சன். ஸ்க்ரீன் பிளே மார்க் பர்டன். ஸ்டோரி பால் கிங். பேஸ்ட் ஆன் பேடிங்டன் பியர்ன்ற புக்லேருந்து மைக்கேல் பான் எழுதினதை தழுவி எடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆந்தனியோ பந்தரஸ் வந்து வில்லனாகவும் காமெடி ஹீரோவும் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பென் வின்ஷா, ஒலிவியா கோல்மேன், ஜிம் ப்ராட்பெண்ட், ஹியூக் போன்வில், ஹியூஜ் கிரண்ட் வந்து ஒரு கேமியோ ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. பேடிங்டன் குட்டியாக இருக்கும்போது அது ஒரு கரடி. குட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு தடை போய் ஒரு அருவியில் விழுந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடி காப்பாற்றும். அது ஆண்ட் லூசி. அது வந்து காணாம போயிடும். இப்போ வந்து பேடிங்டன் வந்து லண்டனுக்கு வரும். லண்டனுக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் எடுத்துன்னு ஒரு ஃபேமிலியில் ஜாயின் பண்ணும். அது வந்து மிஸ்டர் பர்ட், மிஸ்ஸஸ் ப்ரௌன் இருப்பாங்க. அவங்க பாட்டி ஒரு சயின்டிஸ்ட்டு. இப்போ இந்த ஃபேமிலி கூட சேர்ந்து பெருக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆண்டி வந்து காணாம போயிடுவாங்க. அதாவது ரிட்டையர்டான பேர்ஸ்லாம் வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த ஆண்டி லூசி வந்து காணாம போயிட்டாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிலன்னு. ஸோ அவங்களோட இடத்துக்கு போகிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் பெருக்கு போவாங்க இந்த ஃபேமிலியே. இந்த பெருவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்டரோட லாஸ்ட் சிட்டி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து தங்க இருக்கிறது வந்து ஒரு பழைய ஒரு புராணமாக இருக்கும். அது வந்து பல 100 வருஷமாக எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஃப்ளாஷ்பேக்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த தங்கத்தை தேடுறதுக்காக இந்த ஃபேமிலி வந்து ஒரு ரெவரண்ட் வருவாங்க. அந்த நன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேஸ்லெட்டும் அந்த ஆண்டியோட கண்ணாடி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆண்டி வந்து கண்ணு தெரியாமல் அது வேறு ஒரு காணாம போன கண்டிஷனில் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த பெருக்கு வந்து இந்த ஃபேமிலி போயிட்டு ஒரு படகு வந்து வாடகை எடுக்கும். அதான் ஆந்தனியோ பந்தரஸோட படகு. அவருக்கு வந்து ஒரு சிபில் இருக்கும். ஸோ இப்போ அவங்க 2 பேர், இந்த 4 பேரும் குட்டி கரடியும் சேர்ந்து போவாங்க. இந்த கரடி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பிரெட் டோஸ்ட் வந்து ஒரு தலையில் வச்சுருக்கோம், ஆரஞ்சு ஜாம் போட்டு. ஸோ அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபேமிலியில் எல்லாம் போயிட்டு தேடினாங்களா. இப்போ ரெவரண்ட் வந்து அவங்க வேறு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு வருவாங்க, ஜெட் ஃப்ளைட் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ அந்த ஃபோர்ட்குள்ளே போயிட்டு தங்கம் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஆனால் தங்கத்துக்கு பதிலாக அதோட கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேடிங்டன் கிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்கும், அதில் ஒரு காயின் இருக்கும். அதுதான் அந்த ஃபோர்ட்டுக்கு கீ வேறு. ஸோ இப்போ இந்த ஆந்தனியோ பந்தரஸ், இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இந்த ரெவரண்ட் கிட்ட மாட்டிக்கினா அந்த கோல்டு கிடைச்சதா இல்லையன்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இது வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இது வேறு அனிமேஷன் கலந்ததில் ஒன்றுமே தெரியாது. மனுஷன் கூட அந்த கரடி வந்து உண்மையிலேயே பழகுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமாக அந்த விஷுவல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த சம்மர் லீவுக்கு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இதில் மியூசிக் இன்னொன்று நல்லா இருந்துச்சு. டரியோ மேரிலினில் பண்ணியிருக்காரு. அடுத்த சினிமோட்டோகிராஃபி எரிக் வில்சன் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து கச்சிதமாக பக்காவாக இருந்தது. ஸோ இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷத்தில் ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.